ஹலோ சொல்கிறா. அண்ணே அப்பா ரொம்ப உடம்பு சரியில்லைண்ணே, ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் என்கிட்ட காசு இல்லை, ஒரு 5000 ரூபா இருந்தால் அனுப்பிச்சி விட்றியா? டேய் எனக்கு இன்னும் சம்பளம் போடலடா. சம்பளம் போட்டால் நானே அனுப்பியிருக்க மாட்டேனா? சரிண்ணே, அன்னிக்கிட்ட கொஞ்சம் கேட்டு போகிறேன். அன்னிக்கிட்டயா? டேய் ஆல்ரெடி உனக்கு நான் காசு கொடுத்தேன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு என்ன ஏறுனாடா. இந்த நிலமையில அதை போய் கேட்க சொல்கிறியா? அது மட்டும் இல்லாமல் ஓம் பொண்டாட்டி அவகிட்ட வம்பிழுத்து வச்சுருக்கா. எப்பட்றா? இங்கே பாரு, இந்த நிலமையில உனக்கு நான் காசு கேட்டேன்னு வச்சுக்கவேன், அப்புறம் என்ன திட்டுவா? சரிண்ணே, டைரெக்டாக ரெடி பண்ணுறேன். சரி, அப்பா பார்த்துக்கோ. நான் சம்பளம் போட்டதுக்கப்புறம் அனுப்பி வைக்கிறேன், சரியா? ம் ம் வை. காணுமே. சரி எடுப்போம். ராம், என் பேக்ல என்ன பண்ணிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை, சும்மா தான். என்ன வேணும் உனக்கு? இது ஒன்றும் இல்லை. நில்லு ராம். என்ன செக் பண்றியா? ஐயோ அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை கௌசி, சும்மா தான். அப்ப இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? உங்ககிட்ட தான் கேக்குறேன். தம்பி கால் பண்ணியிருந்தான், உனக்கு காசு வேணும்னு கேட்டான். அதான். உன் தம்பி காசு கேட்டா நீ கொடு. எதுக்கு என் பேக்ல எடுத்து கொடுக்குற? என்கிட்ட தான் காசு இல்லை, அதான். காசு இல்லைன்னா கேட்கணும், இப்படி தெரியாம எடுக்க கூடாது. உன் தம்பிக்கு எதுக்கு காசு வேணுமா? என்ன மறுபடியும் நகை எடுக்க போறானா? நகை விற்கிற விலைக்கு இப்ப சீர் ஒன்று தான் கேடு. நிஜமாவே உன் தம்பி தான் எடுக்க சொன்னானா இல்ல அவன் பொண்டாட்டி கேட்டாளா? இல்லை கௌசி, அப்பாவுக்கு உடம்பு முடியலன்னு சொன்னான், ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறதுக்கு காசு இல்லைன்னு சொன்னான், அதுக்கு தான். சாரி. மாமாக்கு உடம்பு சரியில்லையா? ஆமாம், எங்கே உங்ககிட்ட கேட்டால் தர முடியாதுன்னு சொல்லிடுவேன்னு தான் என்கிட்ட கேட்டான். லூசாராம் நீ. தேவையில்லாம உன் தம்பிக்கு அவன் பொண்டாட்டிக்கு செலவு பண்றேன்னு தான் நான் திட்டுவேன். மாமா எனக்கு மட்டும் முக்கியம் இல்லையா? உனக்கு மட்டும் தான் முக்கியமா? அவர் என்ன பெத்த பொண்ணு மாதிரி பார்த்துக்கிட்டாரு. சரி நீ கிளம்பு. எங்கே? போய் அத்தையும் மாமாவையும் பார்த்துட்டு வந்துடலாம். இல்லை வேண்டாம், அத்தையும் மாமாவை இங்கே கூட்டிட்டு வந்துடலாம். நம்ம இங்கே வச்சே பார்த்துக்கலாம். சரி சரி வா கிளம்பு.